Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம pressure cookerல Seeraga Samba rice யூஸ் பண்ணி vegetable biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த vegetable biryani இன்னைக்கு நான் Seeraga Samba rice யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். எவ்வளவு விசில்ல எவ்வளவு நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி பொல பொலன்னு ஒரு biryani நம்ம செய்யிறது அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். Seeraga Samba rice யூஸ் பண்ணி vegetable biryani செய்யிறதுக்கு இங்க நான் ஒரு குக்கர் எடுத்துர்க்கேன். இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அரிசிக்கு இங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமா கேரட், அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா நீங்க அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதங்க விடுங்க. அடுத்ததா இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமா இதுல கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் அப்படின்றதுனால நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லாத்தையும் வேக விடுறேன். அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி அப்புறம் புதினா இலை சேர்த்துட்டு 1/2 லெமன் இந்த மாதிரி இதுல பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த Seeraga Samba அரிசிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்க போறோம். 3 கிளாஸ் அரிசிக்கு நான் 4.5 கிளாஸ் தண்ணி இங்கே எடுத்திருக்கேன். எந்த கிளாஸ்ல அரிசி அளந்து ஊத்துறீங்களோ அதே கிளாஸ்ல தண்ணி அளந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் நீங்க செக் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம ஊற வச்சிருந்த Seeraga Samba அரிசியை சேர்த்துக்கோங்க. Seeraga Samba அரிசி ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டா 2 விசில்ல ஆஃப் பண்ண போறோம். ஃபுல் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம் பண்ணிட்டு ஒரு விசில் வர வைங்க. 2 விசில் வந்தோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டா ஒரு 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எக்ஸஸா இருக்கிற இந்த ஸ்டீமை வெளியேற்றிருங்க. இல்லாட்டினா சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ குக்கர்ல விசில் வைக்கும் போது எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்ததான் இப்போ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், Seeraga Samba அரிசி யூஸ் பண்ணி பொல பொலுன்னு சூப்பரான பிரியாணி நம்ம வீட்டில் குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி பாஸ்மதி அரிசிலையும் அடுத்ததான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் வெஜிடபிள் குருமா அப்படி இல்லைன்னா நார்மல் வெறும் வெங்காயம் ஆனியன் ரைத்தாவும் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் ப்ரெஷரில் இந்த சாப்பாடை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா சாப்பாடு குழஞ்சிரும். அதனால ப்ரெஷர் வெளியேற்றிடணும். இதே மாதிரி ஓப்பன் வெசலில் வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.